சீர்பெற்ற மொழிவாகனம் மீது மேலே ஏறி வந்தேன். முன்னே சிங்கார ஜோதி மின்ன பார்வதியும் பரமனும் ரிஷிகளும் முனிவர்களும் வானோர்களும் சித்திர அன்னமும் கார்மேக வண்ணனும் கந்தனும் ஜெய ஜெய கணபதி என்னும் பேர் பெற்ற என் தேவா, என் சிந்தையில் விளையாடும் சுந்தர கணேச குருவே சரணம். சிவாய நம. தமிழ் ஸ்டார் டிவி சேலம் பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். 2025 சனிப்பெயர்ச்சி. இந்த 2.5 வருஷம் எப்படி இருக்கும்? 12 ராசிகளுக்கும் உள்ள பலன்கள், பலவீனங்கள், சனி பகவானுடைய குணநலல்கள், அவருடைய காரகத்தன்மைகள், அவருடைய தன்மைகள். பொதுவாக சனி பகவான் சொல்லிட்டாவே நீதிமான், நேர்மைக்கு அடிபணியக்கூடியவர், ஒரு ஜட்ஜு, தப்பு பண்ணால் உடனே தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நீதிமான்னே சொல்லலாம். சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் ஒரு ராசியில் பலமாக இருந்தால் நாட்டாமையாக தீர்ப்பு சொல்லலாம், அரசியலில் பிரவேசமாகலாம், அதிகார தோரணையான அமைப்பு கிடைக்கலாம், செய்தொழிலில் லாபம் கிடைச்சி உயர்ந்த பதவி அடையக்கூடிய ஒரு தன்மையும் சனி பகவானுக்கு தான் உண்டு. வாதம், விவாதம், வம்பு, தும்பு, வழக்கு, சண்டைகளை வந்து பாருன்னு சொல்லக்கூடிய ஆண்களுடைய தன்மையும் இந்த சனி பகவான் தான். சனி பகவான் ஒரு அலி கிரகம், ஒரு பெண் கிரகம். சனி பகவான் பொதுவாகவே அரசியலில் உச்ச நிலைமையை ஆகிறதுக்கும் கலைத்துறையில் பிரகாசமாகிறதுக்கும் சாதாரண ஒரு எக்ஸிக்யூட்டிவ், ஒரு சாதாரண விற்பனை பிரதிநிதியாக இருக்கிறவங்களை உச்ச நிலையில் கொண்டு போய் வைக்கக்கூடிய தன்மையும் சனி பகவானுக்கு நிறையாவே உண்டு. சாதாரண இந்த பூ கட்டி விற்கிறவங்கலேருந்து கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவங்களுடைய காரகத்தன்மையும் சனி பகவானுடைய அமைப்பு தான். ஒருத்தர் சாப்பிடக்கூடிய ஜீவனாம்சம், இந்த தொழில் நீ பண்ணி அதில் ஜீவனாம்சம் பண்ணக்கூடிய காரகனும் சனி பகவான் தான். கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்கு உண்டான அமைப்பை கொடுக்கறதும் சனி பகவான் தான். பொதுவாக இந்த சனி பகவானுடைய அமைப்பு 12 ராசிகளில் உண்டான யோகங்கள் எப்படி இருக்கும்? பொதுவாக சனி பகவான் ஜாதகத்தில் குறைஞ்சிருந்துச்சுன்னா, ஜாதகத்தில் தன்மை இழந்து போயிருந்துச்சுன்னா அடிமட்ட வேலை பார்க்கணும், கைகட்டி வேலை பார்க்கணும், டிரைவர் தொழில் பார்க்கணும். இப்படி இருக்கக்கூடிய சனி பகவானுடைய தன்மைகள் ஜாதகத்தில் குறைஞ்சு போணுச்சுன்னா உடல் நோயானது, குஷ்டம் வரும், சட்டை கிழிஞ்ச சட்டைகளை போடுவாங்க, ஷர்ட்டே இல்லாமல் இருப்பாங்க. பல வாதம் விவாதங்களை பண்ணக்கூடிய தன்மையும் இந்த சனி பகவானுடைய அமைப்பு தான் இருக்குது. சனி பகவானை வழிபடுங்க, வணங்குங்க. டைம் கிடச்சா இருக்கிறவங்க சென்னையில் இருக்க வேண்டிய பொலிச்சலூரில் சனி பரமாத்மாவுக்கு தனி சன்னதி இருக்குது. அங்கே சனிக்கிழமை வழிபட்டு வாங்க. உங்கள் குறையெல்லாம் போகும். எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும். துலாம் ராசி. ராசிக்கு 6வது வீட்டில் மீன ராசியில் சனி பகவான் பெயர்ச்சி, ரோக சனின்னு சொல்லுவாங்க. எத்தனடா இத்தனை வருஷமாகவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்? 2018 கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பல மண்ணும் விரையும், பல பொண்ணும் விரையும், பல விரயங்களை கடந்து இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கிறவருக்கு மறுபடியும் ரோக சனியில் 6ஆம் இடத்துல சனி பகவானுடைய பெயர்ச்சி இன்னும் கஷ்டத்தை கொடுக்கேன்னு நினைக்காதீங்க. துலாம் ராசி, ரிஷப ராசி, மகர ராசி, கும்ப ராசி, கடக ராசிக்கு சனி பகவான் எந்த குறையும் கொடுக்க மாட்டார். பலனைத்தான் கொடுப்பார், பலவீனத்தை ஆக்க மாட்டார். பொன்னும் பொருளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மை உடையவர் சனீஸ்வர பகவான். அண்ணான்னு நினைங்க, யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை தான் உண்டு, பயம் வேண்டாம். ஆனால் அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் பொருள், மனைவிக்கு துரோகம் பண்ணியிருந்தா மட்டும்தான் சனி பகவான் இந்த இவ்வளவு நாளாக உங்களுக்கு பிரச்சனை பண்ணியிருந்திருப்பார். இந்த ரோக சனிலையும் கூட மன்னிச்சு வாழுங்க, மனைவி கூட அரவணைச்சு வாழுங்க, மனைவி கூட கலந்துரையாடுங்க. கணவன் மனைவி பல பேர் பிரிஞ்சிருப்பாங்க. துலாம் ராசியோடைய பெண்கள் கணவனை பிரிஞ்சு இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது.
துலாம் ராசியுடைய ஆண்கள் மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறையா இருக்குது. மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணா, கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணால் தான் உங்களுக்கு பிரச்சனை. அதே போல் அடுத்தவன் சொத்து அடுத்தவன் பொருளை ஆக்குப்பை பண்ணி அபகரிக்கணும் எண்ணங்கள் இருந்தால் தான் பிரச்சனை இந்த ரோக சனியில். மற்றபடி பயப்பட வேண்டாம். நல்லதே நினச்சி நல்லதே பக்குவங்கள் பண்ணி பல தானங்கள் தவங்கள் பண்ணி சொத்தை இழந்தவனுக்கு டபுள் பங்கான சொத்து கிடைக்கும். பொதுவாக இந்த ரிஷபராசி சுக்கிரனுக்கு அதிபதியான ஒரு ராசி. நிறையா சேட்டுங்க இதில் தான் இருப்பாங்க. நிறையா ஃபைனான்ஸ் பண்ணுறவங்களாம் இதில் நிறையா இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு உங்கள் மனைவி செஞ்ச புண்ணியந்தான் உங்களுக்கு இன்றைக்கி விரயம் இல்லாமல் இருக்குது. பொதுவாக துலாம் ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய தாய் மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருப்பீங்க. அண்ணன் தம்பி மேலே பாசம் இருக்கும், ஆனால் மனைவி மேலே பாசம் இருக்காது. மனைவி மேலே அவ்வளவுக்கா பாசம் வைக்க முடியாது உங்கள் ஜாதகம். துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கல்யாணம் ஆனாத்தான் யோகம். அந்த மனைவியை நீங்கள் கிட்ட கொடுத்து வச்சுருந்துருக்கணும். அற்புதமான தங்கமான மனைவி உங்களுக்கு கிடச்சிருக்கிறது. அவங்கள இப்போ நினைங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி அந்த சனி எல்லாம் முடிஞ்சு போச்சு. இது ரோக சனி, ராசிக்கு 6வது வீடு. ஒரு வாய்ப்பு இது. மனைவியை நேசிங்க. அடுத்தவன் சொத்து அடுத்தவன் மனைவி மேலே அபகரிக்குன்னு ஆசைப்படாதீங்க. சுகபோகமாக ஜாலியாக வாழணும்கிட்ட எண்ணம் வைக்காதீங்க. குஷ்டம் வரக்கூடிய நேரம், தோல் சம்பந்தப்பட்ட நோய் வரக்கூடிய நேரம், உங்களுக்கு கஷ்டம் வரக்கூடிய நேரம், இந்த கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்கு உண்டான நேரம் 6வது வீடு சனி பகவானுடைய பெயர்ச்சி. குரு வீட்டில் இருக்கார். நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா தண்டனை அடைஞ்சே தீருவீங்க. தலை வணங்குங்க. தெரிஞ்சும் தெரியாமையோ பண்ணிட்டேன் அண்ணே அண்ணா சனி பகவானே அப்படின்னு அவருடைய பாதங்களை பாருங்கள். சனி பகவானை நேருக்கு நேராக பார்க்கக்கூடாது, சைட்லேருந்து தான் பார்க்கணும். அவருடைய கடைக்கண் பார்வை படக்கூடாது. சனிக்கிழமை எள் அன்னங்கள் தானம் கொடுங்க, காக்கைக்கு வைங்க. சென்னையில் இருக்க வேண்டிய பொலிச்சலூர் கோயிலுக்கு சனிக்கிழமை போங்க, காலையிலையோ சாயந்தரமோ போங்க. அங்கே இருக்கிற நாய்க்குட்டிங்களுக்கு பிஸ்கெட் வாங்கி போடுங்க. சனி பகவானை பாருங்கள், அங்கே நடக்கிற யாகத்தை பாருங்கள். தெரிஞ்சோ தெரியாமையோ தப்பு பண்ணிட்டேன்னா என் வாழ்க்கையை நல்லபடியாக ஆக்கி கொடுன்னு கேளுங்க. கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க. எவ்வளோதான் விரயம், எவ்வளோதான் நஷ்டம், எவ்வளோதான் கஷ்டம், அவப்பேறு அவமானத்தை சந்தித்த நீங்கள் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொலிச்சலூர் போங்க, சனி பகவான் கோயிலுக்கு. தலை எழுத்தே மாறும். சித்தர்கள் நடமாடி இருக்கக்கூடிய ஒரு கோவில் அது. அற்புதமான இடம். தெரியும் செஞ்ச தவறுகள் பண்ணிட்டீங்க, அதுக்கு பிராயச்சித்தம் மன்னிப்பு. பெரிய ஜட்ஜு நம்ம சனீஸ்வர பகவான். தப்பை உணர்ந்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்னோண்டு தண்டனை கொடுத்து அதை சரி பண்ணிடுவார். தப்பை உணராமல் மேலும் மேலும் தப்பு பண்ணிங்கன்னா அது பெரிய தண்டனையை கொடுக்கக்கூடிய தன்மை சனி பகவானுக்கு உண்டு. ஏன்னா இப்போ உங்களுக்கு 6வது வீட்டில் சனி பகவான் இருக்கார். தப்பு பண்ணியிருந்தாலும் தலைவணங்கி மன்னிச்சுக்குங்கன்னு சொல்லிடுங்க. தாம் மனைவி தாம் மக்களுடைய சந்தோஷமாக வாழுங்க. தன்னுடைய ஆயுசை தாம் பிள்ளைங்களுக்காக கொடுங்க. அப்படி நேரங்காலத்தை ஒதுக்கி தெளிவான வாழ்க்கை வாழ்ந்து வந்தீங்கன்னா 2025, 26, 27 இந்த 2.5 வருஷம் பீட் பண்ணுவீங்க. இந்த துலாம் ராசிக்காரங்களில் நிறைய பேர் அட்வொகேட்டாக தான் இருப்பீங்க. நீங்களாம் ஜட்ஜ் ஆகலாம், இல்லை அரசு சம்மந்தப்பட்ட வேலை இருப்பீங்க. உயர்ந்த பதவியும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அரசியலில் பிரவேசம்னு சொல்லக்கூடிய ஆசைகள் இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு யோகமான நேரம்தான். தலை வணங்குங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு ஆண்களுக்கு 2 தாரத்து தோஷமும் இருக்குது. அதனால் தலை வணங்குங்க. மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க. மனைவியை மதிங்க.
மனைவியை மதித்து நடந்து பக்குவம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு உச்ச நிலை, ஒரு பொறுப்பு, ஒரு ஸ்டாரு, ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய அளவுக்கு உண்டான தன்மைலாம் கிடைக்கும். தவம் பண்ணுங்க, தானம் பண்ணுங்க, இறைவனுடைய அனுகிரகங்கள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவானுக்கு சிவபெருமானுடைய அமைப்பு பிடிக்கும். சனி பகவான் பட்ட துன்பம், பட்ட யோகம், எல்லா ஆணவம், அகங்காரத்தை எல்லாமே சிவபெருமானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் கொடுத்துருக்காரு. தெரிஞ்சோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டீங்க, மன்னிப்பு கேளுங்க, போயிட்டு நல்லா இருப்பீங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடச்சி மேலும் மேலும் சிறப்பாக வாழ சனி பரமாத்மாவுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்க இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். சிவாய நம. Audio Jungle.